அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் என்பது பாவத்திற்கு பரிகாரம் பெறுகிற ஒரு காலம் ஆகும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புனித வாழ்வு வாழ்கின்ற ஒரு முயற்சியாகும். ஆகவே பாவம் எப்படி தோன்றுகிறது என்பதை பற்றி வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு கூறுவதை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். மிக அருமையான ஒரு செயல் மூலமாக வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை இதன் மூலம் கற்றுத்தருகிறார். புத்தான படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது. இக்கு என பொருள் ஒளி இன்பம் மூன்றுமே புக்கு என புரையலாம் புவி புகுந்தன மிக்கு என துடைத்து அவை வெல்லுவான் பொறை சிக்கு என தாங்கியம் செயரை தாங்கினான் என்று அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய முயற்சியை இந்த செய்யுள் சொல்லுகிறது. செல்வம், புகழ், இன்பம் என்ற மூன்றுமே கரும்பு என மதித்து மக்கள் அவற்றையே தேட புகுந்த காரணத்தால் பாவமெல்லாம் இவ்வுலகிலே மிகுதியாக வந்து புகுந்தன என்று கண்டு அவற்றை போக்கி வெல்லும் பொருட்டு பொறுமையை சிக்கென பிடித்து அவ்வாறு நம் பாவங்களை எல்லாம் அவன் தன் மீது தாங்கிக் கொண்டுள்ளான் என்று ஆண்டவர் இயேசுடைய பாடுகளுக்கு காரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய மொழியிலே பார்த்தோம் என்றால் மனிதர் செல்வம், புகழ், இன்பம் ஆகியவையே உயர்ந்தவை என போற்றினர். அவற்றையே தேடினர். அவற்றின் மூலம் பாவம் மிகுந்தது. அவற்றை போக்கும் வழி அவற்றை நீக்குவது என கண்டார் இறைமகன். ஆகவே பொறுமையை கடைபிடிக்கும் பொருட்டு அவர் நம் பாவத்திற்கு பொறுப்பு ஏற்றார் என்று பார்க்கிறோம். இக்கென பொருள் ஒளி இன்பம் மூன்றுமே புக்கென புரையலாம் புவி புகுந்தன மிக்கென துடைத்தவை வெல்லுவான் பொறை சிக்கென தாங்கியொரு செயரை தாங்கினான் என்று நம் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி அவர் கூறுவதை பார்க்கிறோம். நாம் சாதாரணமாக மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இந்த மூன்று வகையிலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். செல்வம், புகழ், இன்பம் என்கிறார். மண்ணாசை என்பது புகழ், ஆட்டி படைக்கின்ற ஒரு ஆவல். செல்வத்தை தேடுவது, இன்பத்தை தேடுவது. ஆக மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசை இவற்றின் மூலமாக பாவங்கள் மலிகின்றன, பெருகுகின்றன. அவற்றிலிருந்து நாம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக நம்மால் நம்முடைய மீட்பை காண முடியாது என்பதனால் இறைமகன் அவற்றுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். வெறுமனே பொறுமையாக இருந்தார் என்றல்ல, நம் பாவங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு கொடிய துன்பங்களை அனுபவித்து அவமானமிக்க இறப்பை அவர் சந்திக்கிறார் என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக, செயல் மூலமாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இவை எவ்வளவு இடம்பெறுகின்றன? இவை இடம்பெற வேண்டும், ஆனால் அளவோடு இடம்பெற வேண்டும். அளவுக்கு மிஞ்சும் போதுதான் அவை பாவத்தை ஈன்றெடுக்கின்றன என்பதை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மனமாற்றம் உருப்படியான, உண்மையான மனமாற்றமாக இருக்கும். வாழ்க.